ஹலோ, வணக்கம். இது மஞ்சு சசி vlog. இன்றைக்கி என்னுடைய பரபரப்பான காலை பொழுது, அதாவது புதன்கிழமை பரபரப்பான காலை பொழுது. இன்றைக்கி லன்ச் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிறு கடையலும் வெண்டைக்காய் பொரியலும் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பச்சை பயிரோட பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையும் வேக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வெண்டைக்காய் தாளிக்கலாம் அப்படி சொல்லிட்டு எண்ணெய் போட்டு கடுகு போட்டு வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டுருந்தேன். வெண்டைக்காய் நேற்று ஒரு பேக்கெட் வாங்கலான்னு பார்த்தா 2 பேக்கெட் வாங்கிட்டேங்க. அதனால் ரொம்ப நிறைய குவான்டிட்டி ஆகிடுச்சு. என்னடா இது இவ்வளோ வெண்டைக்காய், கடாயே பத்தலை, அந்தளவுக்கு வெண்டைக்காய் இருந்தது. சரி சொல்லிவிட்டு அதை கட் பண்ணி சரி சாப்பிடுவோம், காய் தானே, நல்லது தானே உடம்புக்கு அப்படின்ட்டு. அப்புறம் வித்தவுட் காஃபி தேர் இஸ் நோ மார்னிங், அந்த மாதிரி தாங்க. ஸோ அது மாதிரி காஃபி ரெடி பண்ணிட்டேன், காஃபி குடிச்சிட்ருக்கேன். இந்த பக்கம் பச்சை பயிறு இதெல்லாம் வெந்து ரெடி ஆகிடுச்சு. அதை நல்லா கடைஞ்சி விட்டுட்டேன். கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு இது பண்ணேன். என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காவும் அதுக்குள்ளே வெந்துட்டு இருந்தது சைமல்டேனியஸாக. இந்த பக்கம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி அதை எடுத்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், கருவேப்பிலை இதை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அந்த அந்த வேக வச்ச அந்த பச்சை பயிரில் ஊற்றியாச்சு. ஊற்றினா அந்த பச்சை பயிறு தாளிப்பு ரெடி, அந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் அந்த தண்ணி இருந்தது இல்லையா, நான் தண்ணி தனியாக இருத்து வச்சேன் கடையிறதுக்கு முன்னாடி. அதை ஊற்றினதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ரெடி. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு, வெந்துடுச்சு. இதில் ரெட் சில்லி பவுடர் அரவுண்ட் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஒரு 3 ஸ்பூன் வெண்டைக்காய் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டேன். நல்லா வதக்கி விட்டு பத்தில் கடாய் சரி சொல்லிட்டு எப்படியும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு வெண்டைக்காய் பொரியல் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச்சு. வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் பச்சை பயிறு கடையல். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் டிஃபன் ஆக்சுவலாக. ஸோ தோசை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தோசையும் ரெடி ஆயாச்சு. அதுக்கு நேற்று சட்னிலாம் இருந்தது, பச்சை பயிறு குழம்பு, இதை வச்சு ரெடி பண்ணியாச்சு. பாய், எல்லாம் நன்மைக்கு.